எல்லோருக்கும் வணக்கம். தங்கம்மா சிசி கிச்சனுக்கு உங்களை எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த சக்கரை பொங்கல் நான் ஒரு 1.5 கிலோ பச்சரிசி, ஒரு 1/2 கிலோ பாசிப்பருப்பு. முதல்ல நம்ம இந்த பாசிப்பருப்பை லைட்டாக கொஞ்சம் வறுத்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி இந்த பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பை லைட்டாக வறுக்கணும். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் ஒரு 10 செகண்டு நல்லா அந்த ஹீட்லேயே வறுத்துட்டு நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு லைட்டு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு இது பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இந்த கலர் நீங்கள் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும். போதும், இது போதும். இந்த பச்சை வாசனை போகணும். அது வாயில் போட்டால் நல்லா கடுமுடன் சவுண்ட் கேட்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிட்டேன் நான். இப்போ நான் இந்த பாசிப்பருப்பும் இந்த 1.5 கிலோ அரிசியும் ஒன்றா போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருந்து காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்கள், இந்த சக்கரை பொங்கல் நான் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி விட்டு நல்ல தண்ணி நல்லா கொதிக்குது. இது இது பாருங்கள், அந்த அரிசியும் பருப்பும் ஒரு 1.5 கிலோ அரிசி, 1/2 கிலோ பாசிப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம இது போடலாம். எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கீங்க? இது 1க்கு 4 எடுத்திருக்கேன் நான். சரி சரி. அதாவது 5 ஒரு கிலோ அரிசின்னா 5 டம்ளர் தண்ணி, 5 டம்ளர் அரிசி. சரி. பருப்பு 2.5, 7.5க்கு 32 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 1க்கு 4. நம்ம குக்கர்லன்னு இவ்வளோ தண்ணி தேவையில்லை. சரி. நம்ம இதை அப்படியே வேக வைக்கிறோம். நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பருப்பை நல்லா வறுத்துட்டேன் நான். நல்லா வாஷ் பண்ணி நம்ம மெதுவாக, இது நான் கோவிலுக்காக பண்ணுறேன். ஓ, பிரசாதமா? ஆமாம். இப்போ இங்கே நம்ம பக்கத்தில் செல்லியம்மன் கோவில்னு ஒரு அம்மன் இருக்காங்க. சரி. ஸோ அவங்களுக்காக அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துருக்கேன். சரி சரி. நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம். இது குக்கரில் நம்ம கொஞ்சமாக பண்ணுறதா இருந்தால் குக்கரில் பண்ணலாம். அது உடனே சாப்பிட்ணும். நம்ம வச்சு சாப்பிட்டா ரொம்ப கெட்டியாகிடும். அது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பொங்கல். சரி சரி. போட்டாச்சு. இப்போ நம்ம கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்தப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் பாருங்க, இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வைங்க. நல்லா கொதி வந்த அப்புறம் நம்ம லைட்டாக அப்படி திறந்து வச்சுட்டு பாருங்கள், இந்த அரிசி பருப்பு போட்டு நம்ம இப்படி திறந்து பார்க்கணும். எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக மூடிட்டு கேஸை ரொம்ப ஸ்லோ பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி இந்த மாதிரி நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் போடணும். நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பொங்கல் கிட்டத்தட்ட வெந்துருச்சுது. நான் 1க்கு 4 தண்ணி ஊற்ற சொன்னேன் இல்லையா? பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அரிசியும் பருப்பும் கிட்டத்தட்ட 2 கிலோ. இது 1.5 கிலோ அரிசி, 1/2 கிலோ பருப்பு நல்லா உடைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த சமயத்தில் நம்ம அந்த வெல்லம், நான் 2 கிலோவுக்கு 2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லம் பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள் நல்லா மெல்ட் பண்ணியிருக்கேன் நான். நல்ல பவுடர் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் இந்த 2 கிலோ வெல்லத்தை உடச்சி போட்டு ஃபில்டர் பண்ணி நல்லா மெல்ட் ஆகிடும். அது ஃபில்டர் பண்ணி கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதில், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இது 2 கிலோ வெல்லம். நம்ம 1.5 கிலோ பருப்பு,
அரை கிலோ 1.5 கிலோ அரிசி, அரை கிலோ பருப்பு போட்டோம் இல்லையா? ஆமாம். மொத்தம் 2 கிலோ. அதுக்கு 2 கிலோ வெல்லம். சரி. ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அந்த வெல்லம் 2 கிலோ நல்லா மெல்ட் பண்ணி ஊற்றிருக்காங்க. பாருங்கள், நம்ம 1க்கு 4 தண்ணி ஊற்றணும். அதுவும் அப்படியே இழுத்துடுச்சு அது. இப்போ அந்த வெல்லம் பாகு அதுவும் ஊற்றிருக்கோம். கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக குறைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா அந்த வெல்லம் வந்து மிக்ஸ் ஆகும். வெல்லம், அரிசி, ஆமாம், பருப்பு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் நம்ம இந்த வெல்லம்லாம் வந்து நம்ம இஷ்டம். இப்போ நம்ம உங்களுக்கு நிறைய வெல்லம் வேணும்னா, இன்னும் ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது இந்த ஸ்வீட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன். கொஞ்சமாக கிளறி விடணும். ஆமாம், நல்லா கிளறி விட்டு இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோலே இருக்கணும். நல்லா அந்த கொதிச்சு இது வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டியே ஆகாது இந்த பொங்கல். இப்போ நம்ம குக்கர்லலாம் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அதை உடனே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சரி. ஒரு 1 ஹவர் அது ஆறிடுச்சுன்னா அப்படியே கல் மாதிரி ஆகிடும். இது அப்படி ஆகாது. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம், ஸ்லோவில் வைப்போம். இதுவும் வந்து பேசிக்கான பாத்திரத்தில் பண்ணணும். நீங்கள் அதெல்லாம் அடி பிடிச்சிடும். பாருங்க, இந்த வெல்லம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்ல ஸ்லோவில் தான் வச்சுருந்தேன் நான். அதுக்கு தான் பேசிக்கான பாத்திரம் வேணும். நடுவில் கொஞ்சம் கிளறி கிளறி விட்டு இந்த மாதிரி பாருங்கள், பொங்கல் எப்படி வந்துருச்சு பாருங்கள். நல்லா இருக்கு. நல்லா வெந்து குழஞ்சு, ரொம்பவும் குழையாம, ஆனால் அரிசி நல்லா வெந்திருக்கு. இதுதான் பக்குவம். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் பால் விடணும். பாலா? ஆமாம். அது எல்லாமே டேஸ்ட்டுக்கு தான். அம்மனுக்கு பண்ணுறோம்ல, கடவுளுக்காக பண்ணுறோம். நல்லா சுண்ட காசின பால் தான். கொஞ்சமாக எவ்வளோ இருக்கும் பால்? 100 டம்ளர், ஒரு 200 ml விட்டுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக விட்டுருக்கேன், ரொம்ப வேண்டாம். இப்போ விடலைனாலும் ஒன்றும் இல்லை, அது நம்ம விருப்பம்தான். டேஸ்ட்டுக்காக தான் விடுறோம் நம்ம. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். போகிறோம், பால் விட்டு ரொம்ப நேரம் இது பண்ணக்கூடாது. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ நம்ம தாளிக்கணும். அது அந்த நட்ஸ் எல்லாம் இது பண்ணி போடலாம். இப்போ நான் இறக்கிட்டோங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து நெய் விட்டு, இதில் வந்து நம்ம எவ்வளோ நெய் விடுறோமோ அவ்வளவோ அது வந்து நல்லா அப்படியே இந்த அல்வா மாதிரி இருக்கும். அது ஹார்டே ஆகாது உங்களுக்கு. நெய் விட்டு நம்ம முதல்ல கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா, அந்த நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா வறுத்து அதில் கொட்டுவோம். நல்லாயிருக்கும் அந்த பொங்கல் சாப்பிடும்போது. நடுவில் தேங்காய் இருந்தால் ரொம்ப அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஆமாம். நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம அந்த பொங்கலில் மிக்ஸ் பண்ணணும். இது மட்டும் தான் போடுறீங்களா, வேறு ஏதாவது போடுறீங்களா? இன்னும் இருக்குது, கேஷ்யூ நட் போடலாம், என்ன வேணால் போடலாம். நம்ம எல்லாம் தனித்தனியாக வறுத்து, எல்லாம் தனித்தனியாக வறுத்து போடலாம். பாருங்கள், இந்த நெய்யில் வந்து இந்த தேங்காய் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் நான். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பொங்கல் செம்மையாக இருக்கும். இதெல்லாம் போட்டேன் பாருங்கள், போதும். நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு பொறுமையாக வறுக்கணும். அது கலர் மாதிரி இருக்குதா? இப்போ நம்ம எடுத்துடலாம். போதும்.
அடுத்தது வந்து நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் நெய் எடுத்திருக்கேன். நெய், இந்த கேஷ்யூ நட்டு, இந்த தேங்காய், இதெல்லாம் நம்ம இஷ்டம். நமக்கு வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஆமாம், இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த நெய்யில் நம்ம வந்து இந்த கேஷ்யூ நட்டு போட்டு அதுவும் நல்லா வறுத்து அதில் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா ருசிச்சு பண்ணிங்கன்னா எல்லா டிஷ்ஷுமே நம்ம வந்து டேஸ்டியாக பண்ண முடியும். ஓகே, அது ரெடி ஆயிடுச்சு. அதில் ஒரு 4-5 இது விழுந்தது கிரேப்ஸு. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம இதுவும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம், கொட்டிடலாம். அப்புறமா இப்போ அடுத்தது இந்த கிரேப்ஸ் இருக்குது, அது வருதுமா? அதுவும் வருது. ஓ, நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறம் நம்ம இது போடலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸ் கம்மியாகிடுச்சா? இல்லை, ஆயிடுச்சுங்களா? இன்னும் கொஞ்சம் எப்படி குண்டு குண்டாக வரும் இல்லையா? அது கடாய் சின்னதாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஹீட் ஆனோடனே வந்துச்சு பாருங்க. நல்லா வந்துச்சு. ஓகே, போதும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதே அதில் போட்டுருங்களா? இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, சுவையான சக்கரை பொங்கல். பார்த்தாவே சாப்பிடணும்னு தோணல. அருமையாக இருக்கு. வாசனை நல்லா இருக்கு. நெய் வாசனை அப்படி கம்மான்னு இருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து ஏலக்காய் பொடி. ஓ ஆமாம், அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர். நல்லா தூள் பண்ணி இந்த மாதிரி ஜலிச்சு வச்சுருக்கேன் நான். அது நல்ல ஃபைன் பவுடர். அது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்களா? இது வந்து நான் செல்லி அம்மனுக்காக பண்ணேன், அதனால் டேஸ்ட்டு மட்டும் பண்ணலை. ஆனால் பார்க்கும்போதே அந்த பொங்கல் பாருங்கள், நம்ம அந்த நெய் விட்டுருக்கோம்ல, அவ்வளோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் அப்படியே இருக்கும், இதே மாதிரி இருக்கும். ஆமாம், அதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். குக்கரில் பண்ணால் ஹார்டாகிடும். சரி சரி, இதே மாதிரி நீங்களும் பண்ணணும். பண்ணால் கரெக்டாக இதே மாதிரி வரும். சுவையான சக்கரை பொங்கல், ட்ரெடிஷ்னல் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.